ஒரு ஜாலியான படம். நான் லாஜிக்லாம் பார்க்காம சும்மா ஜாலியாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. 2 பொண்ணுங்களோட கல்யாணம் பற்றி தான், லவ் மேரேஜ் பற்றி தான். மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. சும்மா ஜாலியான ஒரு ட்ரையல் காமெடி மாதிரி தான், வேறு ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. லாஜிக்கே இல்லை, அப்புறம் எங்கேருந்து மெசேஜ்லாம். சும்மா ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம்னு நினச்சா ஒரு படம் பார்க்கலாம், அவ்வளோதான். காமெடியாக இருக்கும். ஆமாம், எல்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி நிறையா. லாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்குமே காமெடி தான் உங்களுக்கு. ஸோ காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்புக்குட்டி, முனிஷ்காந்த், சென்ட்ராயன் தான் மெயின் லீடு. ஸோ இப்போ டேரக்டர் நடிச்சிருக்காரு செகண்ட் ஹீரோவா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே தான், மியூசிக் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இருக்குது சார் படம். காக்கா படம் தான் கேட்குறீங்க, நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது சார். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது ஒரு சாங் வந்து நல்லா கேட்குற மாதிரி நல்லா இருக்குது. ஸ்க்ரீனில் பேசணும் போடும்போது நல்லாவே இருக்குது, நல்லா இருக்குது படம். மெசேஜ்லாம் இல்லை சார், நல்லா ஜாலியாக போயின்னு இருக்குது, அவ்வளோதான். அது உள்ளே வந்தோம்னா நல்லா ஜாலியாக காமெடியாக சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் முனிஷ்காந்த்லாம் வர நல்லா இருக்குது படம். முனிஷ்காந்த், நம்ம கூல் சுரேஷ், அந்த அவங்க சீன் வர போர்ஷன் நல்லாவே இருக்குது. கூல் சுரேஷ் வந்து அப்பப்போ 25 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் 20 வருஷம் யாரோ ஒருத்தர் விளக்க ஏற்றுவாங்களாம் சொல்லிட்டு அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா ரசிக்கிற மாதிரி, நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு படம். ஒரு தடவை பார்க்கலாம் நம்பி. கண்டிப்பாக ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்த்து சிரிச்சிட்டு போயிடலாம். நல்லாயிருக்கு. காக்கா காக்கா பக்கா. ஓப்பனிங்கில் இருந்து லாஸ்ட் வரலையும் ஹியூமர், நல்லா சிரித்தோம், வயிறு வெளிக்கு சிரித்தோம். ஃபைட்டெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பாட்டு, நல்ல மியூசிக் பண்ணியிருக்காங்க. நல்ல படம். ஒரு 2 மணி நேரம் உட்காந்து சிரிக்கலாம். ஒரு நல்ல ஸ்டோரி. படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் நினைக்கிறது மாதிரி அடி தடி கத்தி வெட்டு குத்து அப்படின்னு வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான். படம் சிரிக்கலாம் வாங்க. காக்கா திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வரோம். எங்களுக்கு வந்து ஒரு இயக்குனர் மூலமா அழைப்பு வந்தது. நல்லா இருக்குது. காக்கா வந்து நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம முனிஷ்காந்த் அண்ணன் கலைக்கு இருக்காப்புல. நம்ம சென்ட்ராயன் அண்ணன் வந்து ஒரு ஹீரோ கதாபாத்திரம் மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு வேறு ஜேனரில் பண்ணியிருக்காங்க. காக்கா நல்லா காமெடி, அந்த சிரிச்சிட்டு போகலாம். படத்தில் எல்லா படத்தில் விட இந்த படத்தில் வந்து அவர் நிறைய ரோல் பண்ணி, ஆமாம், வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. இதில் ரொம்ப தி பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முனிஷ்காந்த் அண்ணனுடைய காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா. வணக்கம். காக்கா படம் அருமையாக வந்திருக்குங்க. ஒரு காமெடி படம், குடும்பத்தோடு உட்காந்து எல்லோரும் ரசித்து பார்க்குற மாதிரி ஒரு படம். 2026 ஒரு நிறைவான முழு நீள காமெடி படத்தை பார்த்த சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் பாருங்கள், படம் நல்லா இருக்குது. பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது. அப்புச்சி அண்ணனும் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து ஃபுல்லாக காமெடி தான், பயங்கரமான காமெடியாக இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் 2 ஹீரோயினுமே பயங்கரமாக பின்னிருக்காங்க. ஆக்டிங்கில் வேறு மாதிரி இருக்குது. கூல் சுரேஷ் அண்ணா வர சீன்ஸ்லாம் வேறு லெவல், பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 சாங் இருக்குது, 2 சாங்குமே வேறு லெவல். ஓவராலாக படம் வந்து சூப்பர். எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.